ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா, பஜ்ஜி போண்டா. பார்க்கலாங்களா? அப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்? உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன், வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சக்தி போண்டா மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 200 கிராம். அந்த உள்ள ஸ்டஃப் செய்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு ஸ்டஃப்போடு சேர்க்கறதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வதக்கிறப்ப அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், தேவையான உப்பு. போண்டா மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காது, கொஞ்சம் மொறு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வானல் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வாய்வு இல்லைங்களா உருளைக்கிழங்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், இது லைட்டாக வதங்கினோன்னு நம்ம மல்லித்தழை, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு தூளுப்பு ரவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிளகாய்த்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃப்பை நம்ம போண்டாவில் போட்டு, போண்டா மாவில் போட்டு, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதை டிப் பண்ணி போடுறதுக்கு பஜ்ஜி மாவு போட்டேன். இப்போ வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவுக்கு அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி, பஜ்ஜி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்லேயும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பஜ்ஜி லைட்டாக டிப் பண்ணி போடுறப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக நான் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஆப்ப சோடா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி நம்ம மாவு கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃப்பை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வானல் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் இப்போ காஞ்சிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் அப்படி நல்லா ஃபுல்லாக அது முழுகி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. அந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு பால் போட்டு வச்சிடலாம். உள்ளே இருக்க மசாலா வந்து பால் போட்டு வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சோன்னா கரெக்டாக நம்ம போட்டு எடுக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பால் எடுத்து மாவில் கலந்து வச்சுருக்கோம். அந்த மாவில் டிப் பண்ணி பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது ரெசிபியோடு மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.